2005 ஆரம்பித்து தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் ஏதாவது ஒரு நாட்டிலே நடத்தி வருகிறோம். இந்த மாநாட்டினுடைய நோக்கமே என்னவென்றால், முக்கியமாக தமிழர்கள் இயற்கையாகவே கலை நிகழ்ச்சிகள், இசை நிகழ்ச்சிகள், நடன நிகழ்ச்சிகள் என்றுதான் நடத்துவது வழக்கம். உலகம் முழுசும் பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் நடத்துவாங்க. அறிவுபூர்வமான நிகழ்ச்சிகளை நடத்துவது ரொம்ப குறைந்து போச்சு, சுத்தமா இல்லை. அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா, இது ஒரு ப்ராஜெக்டை எடுத்து எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ், தமிழர்களை பொருளாதார துறையில் எப்படி அவர்களை முன்னுக்கு கொண்டு வருவது, எப்படி அவர்களை மேம்பாடு அடைய செய்வது என்பதற்காகத்தான் இந்த மாநாட்டை நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். சென்ற ஆண்டு மிக சிறப்பான மாநாடு வாஷிங்டன் டிசியில் நடைபெற்றது. இந்த ஆண்டு அது மொரீஷியஸில் நடத்த திட்டமிட்டுள்ளோம். செப்டம்பர் 11, 12, 13 தேதிகளில் நடைபெறுகிறது. இந்த மாநாடு முக்கியமாக என்னவென்றால், மொரீஷியஸில் 1 லட்சம் தமிழர்கள் இருக்காங்க. மொரீஷியஸில் முதல்ல போய் இறங்குறவங்க தமிழர்கள் தான். ஸோ அதனால தான் இந்த ஊர் ரூபா நோட்டில் தான் இன்றைக்கி தமிழில் 10 ரூபாய், 1 ரூபாய், 20 ரூபாய், 200 ரூபாய் என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை எடுக்க கூட முயற்சி செய்தார்கள், அது எடுக்க முடியவில்லை. அதற்கு பிறகு அதை முதல்ல தான் இருந்துச்சு, அதை 2ஆவது போனோம். விஷயம் அதாவது இந்த மாநாடு ஒவ்வொரு ஆண்டும் தமிழர்கள் பொருளாதார வளர்ச்சி குறித்து நடைபெற்று வருகிறது. சென்ற ஆண்டு மிக வெற்றிகரமாக வாஷிங்டன் டிசியில் நடைபெற்றது. இந்த ஆண்டு அங்கே வாஷிங்டன் டிசினா மிகப்பெரிய நாடு. இப்போ ஒரு சின்ன தீவில், தமிழர்கள் வாழுகிற தீவில் இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. செப்டம்பர் மாதம் 11, 12, 13 தேதிகளில் மொரீஷியஸில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டினை மொரீஷியஸ் பிரதம அமைச்சர் தொடங்கி வைக்கவும், கடைசி நாள் அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் முடித்து வைக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்திய அரசாங்கத்துடைய அமைச்சர்கள், தமிழ்நாடு அரசாங்கத்துடைய அமைச்சர்கள், பாண்டிச்சேரி அரசாங்கத்துடைய அமைச்சர்கள் எல்லாம் அழைத்திருக்கிறோம். அது தவிர நிறைய தொழிலதிபர்கள், கல்வியாளர்கள், அதாவது பேங்கர்ஸு, கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, அட்வொகேட்ஸு, டாக்டர்ஸு, என்ஜினியர்ஸு, இப்படி பலரையும் புகழ்பெற்றவர்களெல்லாம் அழைத்திருக்கிறோம். யார் யார் அழைத்திருக்கிறோன்றதை நீங்கள் போய் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லோரும் ஃபோட்டோவும் இருக்கும். குறிப்பிடத்தக்கது சொன்னால், உதாரணத்துக்கு சீஷர்ஸ் எடுத்திங்கனாக்கா ராமப்பிள்ளைன்னு ஒருத்தர் அழைச்சிருக்கிறோம். ஒரு சின்ன ஐலாண்டு அதில் மிகப்பெரிய தொழிலதிபரை கூப்பிட்ருக்கோம், அவர் வராரு. சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து ஒரு 30 பேர் வராங்க, ஒரு பெரிய டீமே வராங்க. அந்த மாதிரி பல நாடுகளில் இருந்து வருகிறார்கள். இந்த மாநாடு தொடர்ந்து ஒரு சந்தாதாரர் மாதிரி அவங்க எல்லாருமே உலகம் முழுசும் இந்த மாநாடு எங்கே நடக்கிறது என்று கேட்டுக்கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த மாநாட்டினுடைய நோக்கமே தமிழர்களையும் மற்ற இனத்தோடு ஒப்பிடும் வகையில் வளர்ச்சி பெற செய்வது தான் இந்த மாநாட்டினுடைய நோக்கம். இந்த மாநாடு மிக வெற்றிகரமான மாநாடாக அமைவதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்கள் செய்து வருகிறோம். இங்கிருந்து சென்னையிலேருந்து வர விருப்பப்படுகிறவர்கள் வாரத்துக்கு 1 நாள் தான் ஃப்ளைட் இருக்குது. செவ்வாய்க்கிழமை இந்த ஃப்ளைட் புறப்பட்டுச்சுன்னா திங்கட்கிழமை திரும்பி வருது. 3 நாள் மாநாடு, 3 நாள் அந்த தீவை சுற்றி பார்க்குற மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சுற்றுப்பயணம். அதில் அப்படி வரலாம். அப்படி இல்லை என்றால் மாநாட்டுக்கு மட்டும் வந்து போகிறோன்னா வெள்ளிக்கிழமை காலையில் வந்துட்டு திங்கட்கிழமை காலையில் திரும்பிடலாம். அதுக்கு ஏர் இண்டியா ஃப்ளைட் வந்து பாம்பே வழியாகவும், இண்டிகோ ஃப்ளைட்டு பெங்களூர் வழியாகவும் இருக்கிறது. ஆகவே தமிழ்நாட்டிலேருந்து யாரும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல் உலகம் முழுவதும் இருந்து வருபவர்களுக்கு எமிரேட்ஸ் ஃப்ளைட் 2 ஃப்ளைட் ஒரு நாளைக்கு துபாய் டு மொரீஷியஸ் வருது. அது என்ன 340 பேர் உட்கார்ற பெரிய ஏர்கிராஃப்டையும் ஆப்ரேட் பண்ணுறாங்க 2 ஃப்ளைட்டு. ஸோ அதனால் உலகம் முழுசும் இருக்கிறவங்க ஈஸியாக வர்றதுக்கான வாய்ப்புகளையும் நாங்கள் ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த மாநாட்டினுடைய நம்ம சான்சலர் வந்து மாநாட்டினுடைய இறுதி நாளில் 14ஆம் தேதி அண்ணா சொற்பொழிவு ஆற்றிருக்கிறார். அங்கே அண்ணா சேர் இருக்குது, அதில் சொற்பொழிவு ஆற்றிருக்கிறார். முதல் நாள் வந்து பாரதியாருடைய நினைவு நாளை முன்னிட்டு இனாகரல் செஷனில் பாரதியார் படம் திறக்க இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அனைவரும், இந்த வந்திருக்கிற பத்திரிகையாளர் அனைவரும் இதை மக்களுக்கு எடுத்து செல்ல வேண்டும். இது ஏனென்றால் இது முழுக்க அறிவுபூர்வமானது, கல்விபூர்வமானது, பொருளாதார வளர்ச்சி பூர்வமானது. ஆகவே நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பினை நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
நாம் தமிழ்நாட்டில் ஒரு பகுதி மொழி, இன்னொரு பகுதி பொருளாதாரம். தமிழ் ஏற்கனவே வளர்ந்த மொழி. தமிழர்கள் வளர்ந்தால்தான் அதை பாதுகாக்க முடியும். பொருளாதார ரீதியாக நாம் வளர வேண்டும். அதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்களையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நாமும் அவர்களுக்கு பயன்பட வேண்டும். அதனுடைய நோக்கம்தான் தமிழர்கள் எல்லாரையும் ஒன்னாக்கி எங்கெங்க யாருக்கு உதவி செய்ய முடியுமோ பொருளாதார ரீதியாக, அதற்காகத்தான் இந்த மாநாட்டை நடத்துகிறோம். ஆஸ்திரேலியாவிலிருந்து அமெரிக்கா வரை எங்கெங்கே தமிழர்கள் வாழ்கிறார்களோ உங்களுக்கு தெரியும். தமிழர்கள் கிட்டத்தட்ட 160 நாடுகளில் உலகத்திலே தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 100 நாடுகளுக்கு மேலே அவர்களுக்கு குடியுரிமையே இருக்கிறது. அதுவும் அதிகமாக வாழ்கின்றது தென்னாப்பிரிக்காவாக தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு வெளியே அதிகமாக வாழ்வது தென்னாப்பிரிக்கா. அதுவும் டர்பன் நகரில மட்டும் 10 லட்சமா 10 லட்சம் பேர் இருக்காங்க. தமிழ் தான் ரொம்ப குறைவுங்க. இதெல்லாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த முயற்சி எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த மாநாட்டிற்கு முக்கியமானவர்கள்லாம் வருகின்ற காரணத்தினாலே அரசியல் ரீதியாக மட்டுமில்லை, பொதுவாக வியாபாரத்துறையில இருப்பவர்கள், தொழில் துறையில இருப்பவர்கள் வருவது, கலந்து பேசி என்னென்ன செய்தால் மக்களுக்கு பயன்படும், பொருளாதாரம் வளரும், மொத்த பொருளாதாரம் வளர வேண்டும், தனிநபர் பொருளாதாரமும் வளர வேண்டும். அது ரெண்டும் நடக்கணும். இந்தியாவில் மொத்தமா வளருது, ஓரளவுக்கு வளருது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா தனிநபர் பொருளாதாரம் மிக குறைவாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்றோம். அதுல நம்ம ரொம்ப கீழே இருக்கோம். $3000 தான் நமக்கு தனிநபர் வருமானம். ஆனா மொத்தத்தை பார்க்கும்போது உலகத்தினுடைய 6வது இடத்தில் இருந்ததுல 3வது 4வது இடத்துக்கு போய் திருப்பி இப்ப 6வது இடத்துக்கு வந்துட்டோம். இந்த பிரச்சனையால ரூபாயினுடைய மதிப்பு குறைந்து போன காரணத்தினால இப்போ அது கீழே வந்துட்டோம். இதையெல்லாம் கலந்து பேசி என்னென்ன செய்ய முடியும். ரூபாயினுடைய மதிப்பு ஏன் இவ்வளவு குறைஞ்சு போச்சு? நான் 1971 என்ன அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க அரசாங்கத்துல, எம்பியா இருக்கும்போது. அப்போ ஒரு டாலர் விலை $7,000. இப்போது 96 97 ஆகிப்போச்சு. அதனுடைய விளைவுதான் நம்ம பொருளாதாரம் மேல போய் ரேங்க்ல 4வது இடத்துக்கு போய் மறுபடியும் இந்த வருஷம் 6வது இடத்துக்கு வந்துட்டோம். ஜப்பானும் இங்கிலாந்தும் நமக்கு மேல போயிட்டாங்க. இவைகளெல்லாம் ஆராய்ந்து பேசுவதற்கான இடம் இது. அதே போல் மற்ற நாடுகளுக்கு நாம் எப்படி உதவ முடியும் என்பது, தனிநபர் வருமானம் உயர்ந்தால்தான் மக்கள் வளர முடியும். இப்ப இந்த இலவசம் எல்லாம் கொடுக்கிறோம், வேணான்னு சொல்ல. ஆனா இலவசமாக கல்வியை கொடுக்க வேண்டும். அதுதான் மேல நம்ம உயர்த்தும். எங்க நாடுகள்லாம் பொருளாதாரத்தில் வளர்ந்து இருக்கிறதோ அவைகளெல்லாம் கல்வியில வளர்ந்த நாடுகள். அதை நாம் செய்ய வேண்டும். இதுவரை எந்த அரசும் அதை முழுமையாக செய்யவில்லை. இதாவது செய்வார்கள் என்று பார்க்கிறோம். நமக்கு இந்தியாவில் ஒரு 40-50 நாடுகள்ல கல்வி இலவசமாக வழங்கப்படுகிறது. அங்க பாத்தீங்கன்னா பொருளாதாரம் மேல போயிடும். இந்த நார்டிக் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து. நார்டிக் கண்ட்ரீஸ் சொல்றது இவங்கதான் உலகுக்கே முன்மாதிரியான நாடுகள். மக்களாட்சியிலும் முன்மாதிரி, பொருளாதாரத்திலும் முன்மாதிரி நாடுகள். அங்க அவங்களுடைய தனிநபர் வருமானம் $67,000. நாம் அதெல்லாம் பார்த்து என்னென்னு கத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த மாநாட்டில் இதெல்லாம் விவாதிக்க இருக்கின்றோம், என்னென்ன செய்ய வேண்டும். அதே மாதிரி பொதுத்துறை நிறுவனங்கள், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ். நீங்க தனியார் நடத்தினா லாபம் வரும், அரசாங்கம் நடத்தினா நஷ்டம் வரும். நீங்க உதாரணத்துக்கு சொன்னா பஸ், பேருந்துகள் தனியார் நடத்தும் போது குறைஞ்சபட்சம் 3 லட்சம் 4 லட்சம் வருமானம் வருது. ஆனா அரசாங்கம் நடத்தினா 5-6 லட்சம் எல்லா பஸ்லயும் லாஸ் ஆகுது, இழப்பு ஏற்படுது. இது ஏன் இப்படி? இதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்துறது? ஏன்னா வரி போடாமையே இதை நிறுத்தினாலே வரிகளை குறைக்க முடியும். அப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் இருக்கு. இதெல்லாம் பொருளாதாரத்துல தான் விவாதிக்க முடியும். இதெல்லாம் விவாதிப்பதற்கான ஒரு இடமாக இந்த மாநாடு அமைய இருக்கிறது. உலகம் முழுவதும் இருந்து வருகின்றார்கள். அவர்களுடைய அனுபவத்தை எல்லாம் கொண்டு சொல்ல இருக்கிறார்கள். தனியார் நடத்துவது எப்படி, அரசாங்கம் நடத்துவது எப்படி, பொதுத்துறை நடத்துவது எப்படி, தனியார் துறையில என்னென்ன செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அங்கே பேச இருக்கின்றார்கள். ஆகவே இது ஒரு முக்கியமான மாநாடு. இந்த மாநாட்டில்
தமிழ்நாட்டிலிருந்தும் நிறைய பேர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். இந்த மாநாடு வெற்றியடைய வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு, அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னெறி தெய்வம் ஆலயம் தொழுவது சால முன்னன், யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேள்வி. எல்லா நாடுகளிலும் நமது மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள், வாழ்ந்து வருகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பிழைப்பு தேடி சென்றார்கள், இன்று பிழைத்துக் கொண்டிருக்கின்றார். ஆக நமது சகோதரர் பி. சம்பத் அவர்கள் கடந்த 13 ஆண்டுகளாக மிக சிறப்பப்பட்டு பல்வேறு நாடுகளில் இந்த எக்கனாமிக் கான்ஃபரன்ஸ், பொருளாதார வளர்ச்சி, இதை பற்றி அவர்கள் பெரிய மாநாடு நடத்தி அதற்கு உற்ற துணையாக நமது அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்குரிய கல்விக்கோ உலகம் முழுவதும் படிப்பறிவு கொடுத்து சாதாரண மக்களும் உயர்ந்திருக்கிறார்கள் செய்து இன்று உலகிலே ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராக, கல்வி அதிபராக படிக்காத மக்களையும் படிக்க வைத்து அவர்கள் எல்லாவற்றிலும் பெருமை சேர்க்க வேண்டிய எண்ணத்தினால் நமது ஐயா விஸ்வநாதன் அவர்கள் எப்பொழுதும் இந்த மாநாட்டுக்கெல்லாம் மிக அற்புதமாக உதவி செய்கிறார். இந்த மாநாடு மட்டுமல்ல, சமுதாய வளர்ச்சி, சமுதாய மக்கள் படிக்க வேண்டும், படிக்காத மக்களை படிக்க வைக்க வேண்டும். இதற்கு பல்லாயிரக்கணக்கான பல கோடி ரூபாய் தேவை. அதையும் அவர்கள் பொருள்படுத்தாமல் செய்து வருகிறார். அவர்கள் செய்யும் அறப்பணி உலகம் முழுவதும் என்று அதை மெய்ப்பித்து எந்த நாட்டுக்கு சென்றாலும் அங்கு ஐயா விஸ்வநாதன் அவர்கள் கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று பல நல்ல தொழில்களை செய்து வருகிறார். அவர்கள் இந்த மாநாட்டுக்கு புரோலராக இருந்து எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டு. அது தவிர வேற ஏதாவது கேள்விகள்? முக்கிய நோக்கம் பொருளாதார மேம்பாடு, தமிழர்களுக்கான பொருளாதார மேம்பாட்டை முன்னிறுத்தி என்னங்க இல்ல எம்ஓஇ அரசாங்கம் தான் பண்ண முடியும், நாங்க எதுவும் பண்ணல. பிறந்த பிரிந்து ஒன்லி எக்கனாமிக் அவேர்னஸ் நெட்வொர்க்கிங் மட்டும் தான் பண்ணோம். இது வரைக்கும் நடந்திருக்க 12 மாநாட்டுல யாரெல்லாம் பயனடைஞ்சிருக்காங்க? இது பாண்டிச்சேரி கவர்மெண்ட் 3000 கோடி ரூபாய் எங்க மாநாட்டினால அவங்களுக்கு வருமானம் வந்திருக்கு. 2018 அங்க மாநாடு நடத்தணும். சீஃப் மினிஸ்டர் கேபினெட்லயே ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாரு. இந்த மாதிரி உங்க மாநாட்டினால 3000 crores எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னு அவரு நாராயணசாமி சீஃப் மினிஸ்டர் ஒரு ரெசல்யூஷனே பாஸ் பண்ணாரு. அந்த மாதிரி பல இண்டிவிஜுவல்ஸ் அவங்க வந்து 2 பேரும் 3 பேரும் டைப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நடந்துட்டு மாநாடு வந்து பின்னால வரவங்களுக்கு பயனா இருக்கிற மாதிரி அதை ரெக்கார்ட் பண்ற
இது ஆன்லைன்ல வருதே, ஆன்லைன்ல போடுறோம், இது வரைக்கும் மாநாடு பூரா இதெல்லாம் சேவ் பண்ணிருக்கீங்க. போடுறோம். நீங்க பாத்தீங்களா, இதில் வெப்சைட்ல போய் பார்க்கலாம். உலக தமிழர் பொருளாதார மாநாடுன்னு பாத்தீங்கன்னா நிறைய ஸ்பீச்சஸ் இருக்கும். எல்லாருடைய ஸ்பீச்சும் கட் பண்ணி போடுறோம். ஆல்மோஸ்ட் எல்லா கான்ஃபரன்ஸையும் போடுறோம். அதுக்கு அடுத்தாற் போல இப்போ முக்கியமான விஷயம், இந்த மாநாட்டை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம், மாநாட்டினுடைய இணையதளம் www.economic-conference.com அந்த இணையதள முகவரியை நீங்க ஓபன் பண்ணீங்களா, மாநாட்டுல தினமும் யாரெல்லாம் பேச வராங்க, யாருடைய இது மாநாட்டினுடைய வளர்ச்சி என்ன நடக்குது, டெய்லி நாங்க அப்டேட் போட்டுட்டு இருக்கோம். நீங்க யாருனாலும் பார்க்கலாம். எங்கள் தேசம் ஓர் இனத்தின் பெருங்கனவு.